இந்த வீடியோல துளசியை பத்தி 2 விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்ப துளசியை பறிக்க கூடாது, யாருக்கு துளசியை வைக்கலாம், இந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன். துளசி துவாதசி அன்னைக்கு பறிக்க மாட்டோம். நேத்து ஏகாதசி வந்துச்சு, இன்னைக்கு துவாதசி. சோ இன்னைக்கு நம்ம துளசியை பறிக்க மாட்டோம். அப்ப நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணோம், நேத்தே கொஞ்சம் அதிகமாக துளசி பறிச்சு நம்ம வச்சுக்க வேண்டும் வீட்டுல. சோ அது இன்னைக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கு உபயோகப்படுத்துவோம். இல்லையா, நீங்க கீழே பாத்தீங்களா துளசி அந்த இயற்கையாவே அந்த இலை இப்படி கொட்டி இருக்கும், நீங்க பாத்தீங்களா இந்த மஞ்சள் கலரா. சோ இது கூட நம்ம நெய்வேத்தியத்துக்கு உபயோகப்படுத்தணும் துளசி பறிக்காம இருந்தா. ரெண்டாவது, துளசி யாருக்கு வைக்க முடியும், எந்த தெய்வத்துக்கு வைக்க முடியும்? எங்க பரம்பரையில எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களா, வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் துளசி பகவான் கிருஷ்ணரும் கிருஷ்ணரின் அவதாரத்துக்கு மட்டும்தான் வைக்க முடியும், தவிர வேற யாருக்குமே வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பனா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வைக்கலாம், ராமருக்கு வைக்கலாம், நரசிங்க பகவானுக்கு வைக்கலாம், வாமன பகவானுக்கு வைக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி எல்லா அவதாரங்கள், கிருஷ்ணர் அவதாரங்கள் இருக்குல்ல, தசாவதாரம், அதுக்கப்புறம் நிறைய அவதாரங்கள்,